வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பருமி வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பருமில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்ச பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றேன், கற்பித்திருக்கின்றேன். மனிதராக புனிதராக வாழ பணிகின்றேன், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாதி என்று என்னை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆரோக்கிய தாயினுடைய அன்பு சீடர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. பிரியமானவர்களே, கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்பது இது ஏதோ ஒரு பெயரினுடைய அடைமொழி அல்ல, மாறாக இது ஒரு வாழ்க்கை, இது நம்முடைய உயிர் என்பதை இந்த நாள் இறைவார்த்தை நமக்கு கொடுக்கிறது. எனவே பெயரளவுக்கு கிறிஸ்தவர்களாக இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்க வரவேண்டி இந்த அன்னையினுடைய திருத்தலத்திலே மன்றாடுவோம். தொடர்ந்து இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும். ஒருவேளை அந்த வாழ்க்கை முறைக்கு களங்கம் விளைவித்து இருந்தால் மனமருந்துவோம், மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மை மகிழ்ச்சி மிகு நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை முடிவில்லா பேரிரக்கத்தினால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் உம்மாலன்றி சாவுக்குரிய மனித இனம் வீழ்ச்சியுறும். அது என்றும் உதவிகளால் தீமைகளிலிருந்து விடுவிக்கப்படவும் மீட்புக்கு உரியவற்றை இட்டுச் செல்லவும் அருள்வீராக. உமோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் கொமாராவை போன்றவர்களாய் இருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர்தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னின்று அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 50. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர்.
ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. தம்பழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவோர். தம்பழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவோர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். தம்பழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவோர். தம்பழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவோர். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்த மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயத்த மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்த மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தாம் சீடரையும் பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன் வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளின் முதன்மையான இடங்களை தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே. அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்கட்டும். தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவர்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆரோக்கிய தாயினுடைய அன்பு பக்தர்களே, அதிகாரம் இந்த ஒற்றை சொல் உலகத்தையே தன்னுடைய பிடியில் வைத்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்ற ஒற்றை சொல்லும் அதுதான். பல தலைவர்களை, பல ஆளுமைகளை, ஏன் பல சர்வாதிகாரிகளை உருவாக்கியதும் இந்த ஒற்றை சொல்தான், அதிகாரம். பல சாம்ராஜ்யங்களின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருந்தது இந்த ஒற்றை சொல்தான். நாம் ஆழ்ந்து கொண்டிருந்த நவீன காலத்தை எடுத்துக்கொண்டாலும், நம்மிலே நடந்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் பாலஸ்தீன போராக இருக்கட்டும், அல்லது ரஷ்ய உக்ரைன் போராக இருக்கட்டும், அல்லது பல்வேறு தேசங்களுக்குள்ளாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற உள்நாட்டு குழப்பங்களாக இருக்கட்டும், சண்டை சச்சரவுகளாக இருக்கட்டும், ஏன் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாகவே நடந்து கொண்டிருக்கின்ற சண்டை சச்சரவுகளுக்கும் காரணமாக அமைவது இந்த ஒற்றை சொல் அதிகாரம். பிறந்த குழந்தை தொடங்கி படுத்த படுக்கையாகி இதற்கு மேல் எதுவுமே செய்ய முடியாது என்று இருக்கின்ற, நடக்கவே இயலாத முதியவர் கூட தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க ஆசைப்படுகின்ற ஒரு காரியம் ஒரு சொல் அதிகாரம். தன்னுடைய பிடியிலே இருக்க வேண்டும். நான் சொல்வதை நீ கேட்க வேண்டுமா, அல்லது நீ சொல்வதை நான் கேட்க வேண்டுமா? அதிகாரத்தை கொடுப்பவனாக நான் இருக்க வேண்டுமா, அல்லது அதிகாரத்திற்கு அடிபணிந்து செல்கின்றவனாக நான் இருக்க வேண்டுமா? இதுதான் இந்த உலகை ஒரு மாய வலையிலே சிக்கி பிடித்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உண்மையான அதிகாரம் என்றால் என்ன? இயேசு ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கின்ற அந்த உண்மையான அதிகாரம் எது என்பதை சற்று உங்களோடு இணைந்து தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். தொடக்க நூல் புத்தகம் 1:28 வாசிக்கின்றோம், அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்று. கடவுள் மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கிய பின், அவனுக்கு தன்னுடைய உருவையும் சாயலையும் கொடுத்த பின், தன்னுடைய உயிர் மூச்சை அவனுடைய நாசிகளிலே ஊதி அவனுக்கு உயிரை கொடுத்த பின், அவருக்கு துணையாக ஏவாளை வைத்த பின், ஆண்டவர் சொல்கின்றார் மனிதர்களை பார்த்து, பழுகி பெருகி இம்மண்ணுலகை நிரப்புங்கள், அனைத்தையும் ஆளுங்கள் என்ற அதிகாரத்தை கொடுக்கிறார். உண்மையான அதிகாரம் கடவுளிடமிருந்துதான் வந்தது. கடவுள் கொடுத்த கொடை அதிகாரம் என்பதை மறந்து இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கின்ற பரிசேய சதுசேய கூட்டம் அதிகாரத்தின் தலைவர்களாக தங்களை காட்டிக் கொண்டிருந்தார்கள். அதிகாரம் தங்களுடைய பிடியில் தான் இருக்கிற. ஏன் அதிகாரத்தை கொடுத்த கடவுள் கூட தங்களுடைய பிடியிலே இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிந்தார்கள். நாங்கள் இல்லாமல் நீங்கள் கடவுளிடம் செல்ல முடியாது, அப்படியே கடவுளே நினைத்தால் கூட நாங்கள் இல்லாமல் உங்களிடம் வர முடியாது என்பதுதான் அவர்கள் கொண்டிருந்த ஒரு மாய பிம்பமான அதிகாரம். இப்படிப்பட்ட அதிகார சூழ்நிலையில்தான் இயேசு ஆண்டவர் இந்த நாளிலே உண்மையான அதிகாரம் என்றால் என்ன என்பதை அவர்களுக்கும் நமக்கும் இந்த நாளிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறார். மார்க் நற்செய்தி 1வது அதிகாரம் 27வது இறைவசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையை மக்கள் பார்க்கிறார்கள். இயேசு ஆண்டவருடைய போதனைகளை எல்லாம் மக்கள் கேட்கிறார்கள், இயேசுவோடு பயணிக்கிறார்கள். எல்லாம் முடிந்த பின்பு இயேசுவினுடைய வாழ்க்கையை பார்த்தவர்கள்
அவர் கொண்டிருந்த அதிகாரத்தை பார்த்தவர்கள் இயேசுவை பார்த்து இவ்வாறு சொல்கிறார்கள், மக்கள் கூட்டத்தினுடைய குரல், இது என்ன அதிகாரம் கொண்ட புதிய போதனையாக இருக்கிறது. அது என்ன ஒரு புதிய அதிகாரம், அது என்ன ஒரு புதிய போதனை. 4 வழிகளிலே அந்த அதிகாரத்தை, இயேசு கொண்டிருந்த அதிகாரத்தை சற்று தியானித்து பார்ப்போம். இந்த அதிகாரத்தினுடைய மூளையாக தாழ்ச்சி இருக்க வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இயேசு ஆண்டவருடைய அதிகாரத்திலே தலைகணத்திற்கு பதிலாக தாழ்ச்சி பெற்றிருக்கின்ற பொழுது அது இயேசுவின் அதிகாரமாக உருமாற்றமடையும். அதனால்தான் இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி வார்த்தைகளிலே இவ்வாறு இயேசு ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார், உங்களில் ஒருவன் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் அனைவருக்கும் தொண்டனாக இருக்கட்டும். உங்களில் தலைவனாக இருக்க விரும்புகிறவன் அனைவருக்கும் கடையவனாக இருக்கட்டும் என்று சொல்லுகின்றார். இது ஏதோ சொல் மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலே கடைசி உணவிலே தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி சொன்ன வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையிலே நிரூபித்து எண்பித்து வாழ்வாக்கி காட்டுகிறார் நம்முடைய ஆண்டவர். தாழ்ச்சி அதிகாரத்தினுடைய மூளையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அதிகாரம் அன்பை மட்டுமே இதயமாக கொண்டிருக்க வேண்டும். அன்புதான் அதிகாரத்தை ஆள வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் சொல்கிறார். அண்மையிலே என்னை பாதித்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். ஒரு நாள் தொலைக்காட்சியிலே செய்திகளை பார்த்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு செய்தி, மாணவர்கள் சாலை மறியலிலே ஈடுபடுகிறார்கள் என்று. சற்று அந்த செய்தியை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். சாலையின் முகப்பிலே சாலை முழுவதுமாக புத்தக பைகளோடு பள்ளிக்கு செல்ல வேண்டிய மாணவிகள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய பெற்றோர்கள் சாறை சாறையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். செய்தியை முழுமையாக கவனித்தேன். எதற்காக தெரியுமா அந்த சாலை மறியல்? அவர்களுக்கு பயிற்று கொடுத்த ஆசிரியரை அரசு இடம் மாற்றம் செய்ததால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்களுடைய ஆசிரியரை மாற்றக்கூடாது என்று இந்த பிள்ளைகள் அவரை பிடித்து கொண்டு கட்டி பிடித்து கதறி அழுது கொண்டு சாலை மறியலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிகாரம்தான் அந்த ஆசிரியர் அந்த மாணாக்கர்கள் மீது கொண்டிருந்தது. ஆனால் அந்த அதிகாரம் அன்பினால் ஆளப்பட்ட பொழுது, அந்த அதிகாரத்தின் இதயமாக அன்பு இருந்த பொழுது, அங்கே அதிகாரம் இயேசுவினுடைய அதிகாரமாக உருமாற்றம் அடைகிறது. பலரால் அது கவர்ந்து இழுக்கப்படுகிறது. மூன்றாவது, அதிகாரம் பிறர் நலத்தையே உயிர் மூச்சாக கொண்டிருக்க வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்திலே, இந்த சமுதாயத்திலே சுயநலம் மேலோங்கி இருக்கின்ற பொழுது, சுயநலத்திற்காக அதிகாரத்தை தன்னுடைய கரங்களிலே பிடித்து வைத்திருக்கின்ற சூழ்நிலையிலே இயேசு ஆண்டவர் சொல்கின்றார், அதிகாரம் கொடுக்கப்பட்டது பிறர் நலத்துக்காகவே என்று சொல்லுகின்றார். இயேசு ஆண்டவர் நம்மீது கொண்டிருந்த அன்பை, நம்மீது கொண்டிருந்த பாசத்தை அவர் வெளிப்படுத்தியது கல்வாரி மலையிலே, சிலுவையிலே தான். அவர் சிலுவை என்ற அரியாசனத்திலே அமர்ந்து அன்பின் உச்சம், அதிகாரத்தின் உச்சம் என்ன என்பதை காட்டினார். தன்னுடைய தலையிலே முள்முடியை மணிமுடியாக சூழ்ந்திருந்த பொழுது அங்கே அதிகாரத்தின் உச்சம் வெளிப்பட்டது. தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை வரை தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய மக்களுக்காக, ஏன் நமக்காக அவர் சிந்திய பொழுது அவர் கொண்டிருந்த அதிகாரத்தினுடைய உண்மையான வெளிச்சம் அங்கே வெளிப்பட்டது. அதிகாரம் தன்னுடைய உயிர் நாடியாக, உயிர் மூச்சாக பிறர் நலத்தை பெற்றிருக்கின்ற பொழுது அங்கே அதிகாரம் இயேசுவினுடைய அதிகாரமாக உருமாற்றமடையும். நான்காவது, அதிகாரம் முரண்பாடில்லாத வாழ்க்கையை கொண்டிருக்க வேண்டும். பல நேரங்களிலே இந்த அதிகாரத்தின் பின்னணியிலே, அதிகாரத்தின் பிடியிலே இருப்பவர்கள் சொல்வது ஒன்றாக இருக்கிறது, செய்வது ஒன்றாக இருக்கிறது.
தன்னுடைய வார்த்தைகள் வேறாக இருக்கிறது, தன்னுடைய வாழ்க்கை வேறாக இருக்கிறது. அதனால்தான் இன்றைய நற்செய்தியில் கூட ஆண்டவர் தெள்ள தெளிவாக சொல்லுகின்றார், இந்த பரிசேய சதுசேய கூட்டம் மோசையினுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள், கவலைப்படாதீர்கள். அவர்கள் என்னென்ன சொல்கிறார்களோ அவை அனைத்தையும் கேட்டுக்கொள்ளுங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? வாழ்க்கைக்கும் வாழ்க்கைக்கும் இடையே முரண்பாடு இருந்ததுதான். அந்த முரண்பாடு இல்லாத வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாறி போகின்ற பொழுது, நம்மை பார்ப்பவர்கள் நம்முடைய இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது, அந்த வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கின்ற அதிகாரம் உண்மையிலேயே இயேசுவின் அதிகாரமாக ஒரு மாற்றமடையும். நம் அனைவரும் தெரிந்தோ அறியாமலோ நாம் அனைவருமே அதிகாரத்தின் பிடியிலே இருக்கின்றோம். பெற்றோர் பிள்ளைகள் மீது கொண்டிருக்கின்ற அதிகாரம், ஆசிரியர்கள் தன்னுடைய மாணாக்கர்கள் மீது கொண்டிருக்கின்ற அதிகாரம், ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளிகளின் மீது கொண்டிருக்கின்ற அதிகாரம், ஒரு சமூகத்தினுடைய தலைவன் தன்னுடைய தொண்டர்கள் மீது கொண்டிருக்கின்ற அதிகாரம், அதிகாரமும் இந்த 4 கூறுகளையும் கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த 4 கூறுகளும் நம்முடைய அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது, அதிகாரம் தன்னுடைய இதயமாக, அதிகாரம் தன்னுடைய உயிர் மூச்சாக, அதிகாரம் தன்னுடைய நாடி நரம்பாக இயேசுவை பெற்றிருக்கின்ற பொழுது, இயேசுவினுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கின்ற பொழுது, உண்மையிலேயே நம்முடைய அதிகாரமும் பிறரால் மதிக்கப்படும். இந்த நாளிலே இறைவன் கொடுக்கின்ற இந்த அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே அந்த இறைவனை போல வாழ அழைக்கப்படுகின்றோம். தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி என்று சொல்லுவார்கள். நம்முடைய தலைவன் இயேசு ஆண்டவர் எவ்வளி என்பதை நாம் அறிந்து கொண்டோம். பிள்ளைகளாகிய சீடர்களாகிய நாம் எவ்வளியை சொல்கிறோம். ஒருவேளை உங்களை யாராவது பார்த்தால் இவன் கிறிஸ்தவன், இவள் கிறிஸ்தவள் என்று அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தால் பேறு பெற்றவர்கள். கண்டிப்பாக உங்களை பார்த்தும் அன்று ஒலித்த அதே குரல், இயேசு ஆண்டவரை பார்த்து ஒலித்த குரல், இவரே என் அன்பார்ந்த மகன், இவளே என் அன்பார்ந்த மகள் என்று ஒலிக்கும். ஆமென். அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தன்னை என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எங்கள் உள்ளம் தலைவா. அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானுமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக உமது தூய்மைப்படுத்தும் பணியை எங்களில் செயல்படுத்த நீர் திருவுள்ளம் கொண்டீரே. இது எங்களை இவ்வுலக தவறுகளில் இருந்து விடுவித்து விண்ணக கொடைகளுக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு நாங்களும் இம்மண்ணுலகிலே சேர்ந்து உமை போற்றி புகழ்ந்து அக்களித்து கொண்டாடி ஒரே குரலாய் இணைந்து பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர்
ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கடவுளை தந்தை என்று அழைத்து மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுவம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆசியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என்னுடைய அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கும் அழுந்தீர. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கும் எங்களுக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம்முடைய கடவுள், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தெய்வம். உண்மையான அதிகாரத்தை பெற்றிருந்தவர். அதிகாரத்தை நமக்கு கொடுத்ததோடு மட்டுமல்ல, அதிகாரத்தின் துணையாளராக ஆவியானவரையும் கொடுத்து, இதோ நானும் உலக முடியும் வரை என்னாலும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தேடி நம்மிலே வாசம் செய்ய வருகிறவர். இவருடைய விருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தன்மையை காத்து நமக்கு நித்திய வாழ்வை அளிப்பதாக. நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித உணவு தரும் புத்துணர்வு எங்களுக்கு பக்தியுள்ள நடத்தையில் முன்னேற்றத்தை தந்தருளவம்மை வேண்டுகின்றோம். அது ஒப்புரவுக்கானவும் அது இடைவிடாத உதவியையும் எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆரோக்கிய தாயினுடைய ஆசீரை பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியினால் பொங்க வையும்.
இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும் பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலிலே தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்ச்சுகீசியும் ஆளுமைகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Elangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. முரண்பாடில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ அன்னை மரியினுடைய பரிந்துரையோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.